ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப நாளாக வீடியோ வராமல் இருக்கும், சாரி ஃபார் டிலே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவியும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து சுவியோட அண்ணன் சீ வராரு. வந்துட்டு என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னோட ஷேரும் நம்ம கம்பெனியில் இருக்குது, வந்து வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார்டு வச்சுக்கோ, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்கால்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை கொடுத்துட்டு கிளம்புறான். சரி போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நினச்சிட்டு இருக்கான். சுவி வந்து லீன்ற ஒரு ஆளை பார்க்க வந்திருக்காரு. லீ சொல்றாரு, என்ன இருந்தாலும் கேளுப்பா அப்படின்னு சொல்றப்போ, உங்ககிட்ட இருக்க யுன்ஃபி கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்துடுங்க, நான் வந்து அதோட ஷேர் ஹோல்டர்னு யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த டீலிங் ஓகேயா அப்படின்னு சொல்லி நம்ம சீ கேட்குறப்போ, இது மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இங்கே தான் இருந்து கேட்டுட்டு இருந்திருப்பான். அவனுக்கு எல்லாமே வந்து ஓகே ஓகேன்னு சொல்லுங்க, கடைசியில் பயங்கரமாக அவனை ஏமாத்திடலாம், அவனை வந்து கண்காணிச்சிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்கே ஹீரோயினோட அப்பா வந்து ஏதோ ஒரு ஃபைலை வைக்கிறாப்ல. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்பா போனதுக்கப்புறம் பாஸ்வேர்டை போட்டு நம்ம அந்த ஃபைலை எடுத்து வந்து பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்துட்டு அதை வந்து ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணி வச்சுட்டு அங்கே ரூமில் போய் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹீரோயினோட அம்மாவுடைய அந்த லீகல் ஃபைல்ஸ்லாம் இருக்கு, அவங்க ஷேர் ஃபைல்ஸு. அதுக்கப்புறம் பல விஷயங்களை அதில் படித்து பார்க்குறா. அப்பா யார்கிட்டயும் வந்து கேகேஆர்ன்ற கம்பெனிகிட்ட ஷேர் வாங்க போகிறாரு. அந்த ஷேர் ஹோல்டர் பேரை வந்து ரீட் பண்ணுறா. அது வந்து நம்மளோட சுவியோடைய அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல இருந்து இருக்கும். சுவி கிட்ட போய் கேட்குறா, இது மாதிரி உங்கள் அம்மா எதுலையாவது கேகேஆர்ன்ற ஃபண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், அது வந்து எங்கள் அம்மா பேரில் இருக்கு, ஆனால் எங்கள் அண்ணன் தான் இது நடத்துகிறான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் சொல்கிறா, இது மாதிரி உங்கள் அண்ணன் இல்லீகலா அவனோட ஷேர்ஸை வந்து எங்ககிட்ட செகண்ட் டைம் விற்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர்ஸ் எல்லாம் வாங்க போகிறாங்க. இங்கே ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஹீரோயின் கால் பண்ணி, உங்கள் வாங்க போகிறது சுவி கம்பெனியோட ஷேர்ஸ், அது ஆல்ரெடி அவங்கள்ட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லீகலாக விற்று நம்மளை டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே சுவியோட அண்ணன் சீ தான் நம்ம ஹீரோயினை கடத்த சொல்லியிருப்பான். ஹீரோயின் கால் கட் ஆனதுனால ஹீரோ டென்ஷன் ஆறா. நான் என்னன்னு போய் பார்க்குறேன், நீ லீகலாக வந்து அவங்கள தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயினை வந்து ஒரு பீச் ஓரமாக கெட்டி போட்டுட்டாங்க. அவ பாவம் ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினை தேடி வந்துடுறான். ஹீரோயின் கொஞ்சம் மயக்க நிலைமைக்கு போயிட்டா, கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சிருப்பா போல இருக்கு. ஹீரோ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கான்ஷியஸ் ஆயிடுறா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிருக்கான். அப்படியே பயந்து கத்திட்டு இருக்கா, நான் செத்துடுவேன், நான் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்கப்போ ஹீரோ சொல்கிறான், ஒன்றும் பயப்படாதம்மா, நீ நல்லா தான் இருக்கன்னு சொல்கிறப்போ, இது மாதிரி நீ சுவி கூட சேராத, அவனும் இதில் இன்வால்வ் ஆயிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு, அவங்க அண்ணன் தான் பிளான் பண்ணி உன்னை இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, சுவி வந்து வேற கேரக்டர், நீ ஸ்கூல்லேருந்தே அவனை உனக்கு தெரியும், அவனை பற்றி அப்படி சொல்லாத, நம்மளுக்குள்ள பிரேக்கப் பண்ண கூட அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீ என்னை பாதுகாத்துட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்போ, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்காக வெயிட் பண்ணி தூரமாக வந்து பார்த்துட்டு இருக்கான். அவள் ஒரு ஸ்டோருக்குள்ளே போயிட்டு சாப்பிட்ற திங்ஸ் வாங்கிட்டு வரப்போ ரெண்டு ஆட்கள் வந்து நம்ம ஹீரோயினை கடத்த பார்க்க நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாற்றுறான். அப்பத்துலேருந்து நம்ம ஹீரோயினை பின்னாடி ஃபாலோ பண்ணியிருப்பான். அப்போ வரைக்கும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ஆடிட்டோரியத்தில் நான் பேசினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பிரேக்கப் ஆச்சு, அதனால வந்து என்னை மன்னிச்சிடு, உன் மனசில் ஏதாவது சீக்ரெட் இருந்தால் சொல்லிவிடு, நம்ம இங்கேயே முடிச்சுட்டு பழையபடி நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம், உனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்கிறப்போ ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். சொல்கிறாரு ஹீரோ கிட்ட, நீ கண்டுபிடிச்சு சொல்லனா அதுக்கு மிகப்பெரிய நஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்போ, இதெல்லாம் செஞ்சது ஹீரோயின் தான், அவள் தான் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அப்படின்னு சொல்கிறப்போ, யார் ஹீரோயினை கடத்தினாங்களோ அவங்க சும்மா விடக்கூடாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சின்ன ஒரு ட்ரீட் வைக்கிறா. அவங்க அப்பா வர ட்ரிப்புக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அப்படியே ஹீரோ உட்கார வச்சு அவளை டச் பண்ணிட்டு இது மாதிரி கிஸ் பண்ண போகிற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீ நல்லபடியாக சாப்பிடு, உண்மையாக சொல்லு, உன் மனசில் யார் தான் இருக்கா, நீ யாரை தான் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், நீயே சொல்லேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் அது சொல்ல வரதுக்குள்ளே வேலைக்கார அம்மா கூப்பிட்றாங்க ஹீரோயினை. அதனால நீ நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இவளோட நான் கேம் விளாடுறது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் காதல் மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஃப்ளவர் கொடுக்காம நான் ஃப்ளட் பண்ணுறேன், இப்படியே அவங்களுக்கு ஒரு வேலை போயிட்டுருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோவை காணோம். சேட் பண்ணி பார்க்குறா. குரூப் சேட்டில் ஹீரோ பிஸியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சேட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நம்ம ஹீரோயின் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு திங்ஸை வந்து உள்ளே வந்து எடுத்துட்டு வெளியே போகிறத இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் வந்து பதறி போகிறா. உங்களுக்கு என்னம்மா ஆச்சு, ஏன் மேலே தான் தப்பு இருக்குது, நான் உங்களை சரியாகவே கண்டுக்கிறலம்மா, ஐம் சாரிம்மா, நான் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால உங்கள் மேலே வந்து கேர் எடுத்துக்க முடியலன்னு சொல்கிறப்போ, இது மாதிரி நான் தான்ப்பா உங்ககிட்ட சொல்ல வேணாம்
வேணான்னு சொன்னேன். நீ மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே நான் உங்க கூட தான் இருக்க போறேன். வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்க அம்மாவ டேக் கேர் பண்ணிக்கிருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் குடிச்சிட்டு ஒரு ரூமுக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு சொல்றான், "நீ ஹீரோயின ரொம்ப லவ் பண்றடா. அப்பத்துலேருந்து இப்ப வரைக்கும் நீ ரொம்ப ஸ்டப்னா அவள அவாய்ட் பண்ணிட்டே இருக்க" அப்படின்னு சொல்றப்போ, ஸ்கூல் படிக்கிறப்போ ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ, ஹீரோயின் ஆடிட்டோரியத்துல பேசியிருப்பாங்க இல்லையா? அவன் என்னோட பிரதரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவன எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோட்ட குடுத்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கீழ தூக்கி போட்டு அந்த ஃப்ளவர் மேலயே மிதிச்சிட்டு போயிருப்பான். ஹீரோயின் ஒரு கேக் வாங்கி குடுத்துட்டு, "ஐ அம் சாரி நான் வந்து ஆடிட்டோரியத்துல அப்படி பேசியிருக்க கூடாது. உன் மனசு எவ்ளோ கஷ்டப்படும் தெரியுமா? என்ன மன்னிச்சுடு. நான் ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருந்துட்டேன்" அப்படின்னு ரொம்ப கெஞ்சியிருப்பா. ஹீரோக்கு அப்படியே கோவம் வந்திருக்கும். எதிரியோட பொண்ண நான் எப்படி வந்து அன்பா ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ என்ன வெறுக்கிற இல்லையா? நீ அப்படியே இருந்துக்கோ" அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா பேசவும், நம்ம ஹீரோயினுக்கு இங்க ரொம்ப மனசு கஷ்டமாயி அழுதுட்டே போயிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உட்காந்து அவ கொடுத்த கேக்க வச்சுட்டு அழுதுட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா? "லாஸ்ட்டா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உண்மைய சொல்லிடு. உன் மனசுல என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ, ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அப்படியே கண்ண மூடிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றான். அங்க வந்து பார்த்தா, ஹீரோயினுக்கு பிடிச்ச டெடி பியரா இருக்கு. ஹீரோ சொல்றான், "பழையபடி வந்து உன்னுடைய ரூம நான் உனக்கே வந்து ரீகால் பண்ணி குடுத்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு தான் போகுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த புதுசுல நம்ம ஹீரோயினுக்கு டாய்ஸ் ரூம்ன்னு ஒரு ரூம் இருந்திருக்கும். அது ஃபுல்லாவே டாய்ஸ் இருக்கும். அப்பா சொல்லியிருப்பாரு, "புதுசா ஒரு பிரதர் உனக்கு வந்திருக்கான். அதனால இந்த ரூம நீ அவனுக்கு குடுத்துடணும்னு" சொல்லிட்டு எல்லா டாய்ஸையும் தூக்கி போட்டிருப்பாரு. அப்ப சொல்றான், "என்கிட்ட சீக்ரெட்ன்னு ஒண்ணும் கிடையாது. நீ ஆடிட்டோரியத்த பேசுனதுனால ஒண்ணும் நான் பிரேக்கப் பண்ணல. உங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, நீயும் நூவும் வந்து பழகுற விதம் வந்து வேற மாரி தெரியுது. நீங்க 2 பேத்துக்குள்ள லவ் கிவ்வுன்னு எதுவும் வந்துரக்கூடாதுங்க. 2 பேரும் சிப்லிங்ஸ். இத மாரி லவ் ஏதாவது வந்துட்டா வெளிய இருக்கவங்க தப்பா பேசுவாங்க. நீ அத மாரி எந்த விதமான கான்டாக்ட்லயும் என் பொண்ணுகிட்ட இருக்கக்கூடாது. நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா தான் அக்ரீமெண்ட் படி உனக்கு ஷேர்ஸு, சொத்து எல்லாம் குடுப்பேன்னு" சொல்லியிருப்பாரு. "அதனால தான் நான் வந்து உன்ன பிரேக்கப் பண்ணேன். மத்தபடி என்கிட்ட எந்த சீக்ரெட்டுமே இல்ல" அப்படின்னு சொல்றப்ப, இங்க ஹீரோயின் மண்டைய பிச்சுட்டு உட்காந்துருக்கா. "நான் என்னடி செய்வேன்? இவன் இப்படி சொல்லிட்டான் என்கிட்ட" அப்படின்னு சொல்றப்போ, "உன்ன பார்த்தா லவ்ல சீக்கிரம் விழுந்துருவ போல இருக்குன்னு" ஃப்ரெண்டு சொல்றப்போ, நம்ம டிவில வந்து பயங்கரமான காத்து புயல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து பிசினஸ் ட்ரிப் போயிருக்கான். ஹீரோயின் பயந்து போய் அந்த இடத்துக்கு ரொம்ப வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா பயங்கரமா கட்டிடம்லாம் சரிஞ்சு போய் எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அத பார்த்து பயந்து போய், "எங்க இருக்க ஷென்?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அங்கருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின தேடி ஓடி வரான். 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. ஹீரோயின் சொல்றா, "ரொம்ப பயந்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறப்போ, நம்ம ஹீரோ வீட்ல போய் குளிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அழுதது, அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் கிஸ் பண்ணது, இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ நினைச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். பரவால்ல, என் மேல அவளுக்கு உண்மையான லவ் இருக்கு. நான் கேம்ல ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ, இவன் கேம்க்காக தான் இப்படி செய்றான் போல இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வரப்போ, "இது மாரி நான் குளிச்சிட்டு இருக்கேன்னு" சொல்றப்போ, "ஓகே, ஓகே நான் சோஃபால உட்காந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. அங்க லேப்டாப் இருக்கு. அதுல பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாமே பிளான் பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணாம அவ வர்றது எல்லாமே வந்து இவன் பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளிய வந்து பார்த்தா, நம்ம ஹீரோயின், "இது என்ன இந்த டெக்ஸ்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "உன்னைய போய் நம்பினேனே, நீ எவ்வளோ தூரம் நினைச்சியோ அவ்வளோ தூரம் என்னை ஏமாத்திட்ட. நீ கேம்க்காக தான் இதெல்லாம் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போறா. "ஒரு நிமிஷம் போகாத, நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்றப்போ, "நீ சொல்றத கேட்க நான் தயாரா இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ, நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். "உன்ன விட மாட்டேன். இப்போ மட்டும் நீ போனேன்னா கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்க மாட்ட" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்து நம்ம ஹீரோவோட கைய கடிச்சு வச்சுட்டு போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட டவலையும் உருவி விட்டுட்டு போறா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து திரும்ப பின்னாடியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்க்கு போறப்போ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்கா. ஹீரோ மீட்டிங் ஹால்ல போய் ஹீரோயினுக்கு ஒரு காஃபி பக்கத்துல வைக்க நம்ம ஹீரோயின் அத தள்ளி விடுறா. அதுக்கப்புறம் வந்து சில டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ, அங்க இருக்கிற எல்லாருமே குரூப்லயே சேட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அழுதுருக்கா. அதனால தான் அவ கண்ணு வீங்கிருக்கு. அதனால தான் அவ கண்ணாடி போட்டுருக்கான்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோவும் வந்து கேட்குறான், "என்னாச்சு நீ அழுதியா? உன் கண்ணெல்லாம் வீங்கிருக்குன்னு" சொல்லி கேட்டா, "ஏன் டாபிக்க மாத்துற? எதுக்காக என்னோட லிப்ஸ்டிக் உடைய ப்ராஜெக்ட்ட வந்து நீ தள்ளி வச்சிருக்க? அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் குடுக்காம" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, "இல்லம்மா கொஞ்ச நாள் ஆகட்டும். அது வந்து நல்லா ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபண்ட் குடுக்குறேன்" அப்படி சொல்றான். இங்க வந்தா ஒரு ஃபிளாஷ்பேக்கு. ஹீரோயினோட அப்பா தான் சொல்லியிருப்பாரு, ஹீரோயினுக்கு வந்து ப்ராஜெக்ட்க்கு ஃபண்ட் குடுக்காத, எனக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்குன்னு சொல்லியிருப்பான். இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு, இவ என் மேல கோச்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. வந்து ஒரு இன்வெஸ்டர பார்க்க வந்திருக்கா. இவர் பேர் வந்து ஜியாங். இவர் தான் வந்து ஹீரோயினோட எக்ஸும் கூட. அப்படியே அவங்க பேசிட்டு இங்க ஜியாங் கிளம்புறப்போ கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் மேல போய் இடிச்சிடுறான். 2 பேரும் பார்த்துட்டு, "நீ இங்க என்ன பண்றன்னு?" சொல்லி கேட்டா, ஹீரோயின் சொல்றா, "நான் லிப்ஸ்டிக் ப்ராஜெக்ட்காக ஒர்க் அவுட் பண்றேன்" அப்படின்னு சொல்றப்போ, "அந்த ப்ராஜெக்ட்க்கு நான் தான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்." ஏன்னா பே தான் சொல்லியிருப்பா. "நீ இன்வெஸ்ட் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறப்போ, "பழசெல்லாம் மறந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஓரளவு ஃப்ரெண்ட் மாரி ஆயிடுறாங்க. ஹீரோயின் நினைக்கிறா, இவங்கிட்டலாம் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோ செம்ம கான்ல இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தா ஜியாங்கிட்ட போய் இன்வெஸ்ட்மென்ட் கேட்டிருப்பா. அவ என்ன மோட்டிவேஷன்ல அவ கூட இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும்.
இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேரும் ஒரு மூவிக்கு தான் வந்திருக்காங்க. இங்க பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கான். வந்துட்டு இது மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்மளோட ஜியாங் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறப்போ இங்கே வந்து அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா பாப்கார்னை மேலே ஃபுல்லாக தூவி விட்டுறான். சாரி சாரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து தூவிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ சரின்னு சொல்லிட்டு ஜியாங் என்ன பண்ணுறான்னா நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். பின்னாடியே வந்து அந்த அசிஸ்டண்ட்டும் போகிறான். போயிட்டு ரெஸ்ட் ரூமில் வச்சு நான் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறான்னா பூட்டி வச்சுட்டு போயிடுறான். அவன் தட்ட திறக்கவும் முடியல. இங்கே நம்ம ஹீரோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கப்போ அந்த பாப்கார்னை எடுத்துட்டு அப்படியே ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்கா. தலையை நம்ம பக்கம் சாய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மெதுவாக எடுத்து சாய்ச்சிக்கிறான். சாய்ச்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து முழிப்பு தட்டிடுது. எந்திரிச்சு உட்காந்துட்டு நீ என்னடா பண்ணுற, உன் கூட வந்து நினச்சா எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, நான் அந்த படம் பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போக ஏய் நில்லுடி, எதுக்காகடி என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கு, இன்னும் என் மேலே கோவம் குறையிலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கப்போ உன் மேலே எனக்கு ஒரு கோவம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும் இந்த பேக்காக தான் எங்கள் அப்பா வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இதை நான் முடிச்ச ஒரு மூஞ்சில் கறியை பூசுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறப்போ சரி உண்மை வரைக்கும் தெரிஞ்சிச்சு எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இங்கே ஜியாங்க பார்க்க தான் வந்திருக்கா. ப்ராஜெக்ட் ஃபைலை கொடுத்து பாருன்னு சொன்னால் அவன் வந்து திருப்பி படித்து பார்த்துட்டு ப்ராஜெக்ட் மேலெலாம் எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஊ மேலே தான் எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட், நம்ம லவ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி பழைய கதையெல்லாம் எடுத்து விட்றான். ஹீரோயினுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நீ ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறான் தான் பேசு, வேறு ஏதாவது பற்றி பேசுகிறான் தான் நான் கிளம்புறேன், இந்த டாபிக் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பார்க்குறா. கரெக்டாக அவள் கிளம்பி போகிறப்போ அவளுக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிக்குது. இவன் என்னத்தை பண்ணினா தான் தெரியல. இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ரூமில் வந்து ஒரு கேமரா செட் பண்ணுறான். கரெக்டாக பெட்டுக்கு நேராக செட் பண்ணிவிட்டு அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சாப்பிட வேண்டிய அந்த கப் காஃபியில் எதையோ ஒரு மருந்தை கலக்கி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு மயக்கம் வந்திருக்கும். ஹீரோயின் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிட்டு அவள் வாட்சில் கொஞ்சம் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே வச்சுட்டு இருக்கப்போ இத்தனை வருஷம் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நீ காத்துட்டு இருந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. உனக்கு தான் தெரியும்ல கேர்ள்ஸை தேடி பிடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி வச்சிடுறா. அப்படியே அவன் வந்து பக்கத்தில் போயிட்டு இதை மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு சீன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினோட வாட்ச்லேயே இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக வைரல் ஆகிடுது. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோ ஃபுல்லாக ஆன்லைனில் வந்துடுது. இதை பார்த்த ஹீரோக்கு என்னடா இது சொல்கிறத கேட்கவா செஞ்சா, அவன் கூட போகாதன்னு சொன்னால் போனால அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆறான். ஃபோன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட ஃபோன் நாட் ரீச்சபிள். இதை பார்த்துட்டு சுவிக்கும் ரொம்ப டென்ஷன், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மயக்கம் தெரிஞ்சு பார்த்துட்டு அப்பாடா ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் கேஷுவலாக போயிட்டு இருக்கா. அங்கே போய் பார்த்தா அவள் வாட்சை காணோம். அதையும் ஆட்டையை போட்டு போயிட்டான் போல இருக்கு. இங்கே வந்து நம்ம ஜியாங் வந்து இதை மாதிரி ஹீரோயின் எல்லாரும் கழுவி ஊத்துறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போதான் நிம்மதியாக இருக்கு அவள் திமிர் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினோட அப்பா சுவியை பயங்கரமாக திட்டுறாரு. அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருந்தா, அவளை நீ பார்த்துக்கிற லட்சணம் இப்படி தானா, அவளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்க மாட்டியா, உன்னை நம்பி என் பொண்ணை விட்டெல்லாம் எனக்கு தேவைதான்னு சொல்கிறப்போ அங்கிள் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இப்போ என்ன நடந்துச்சோ இதெல்லாம் நான் சரி கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நீ என்ன சரி கட்டுவேன், நீ எனக்கு மறுமையனாக போறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் இந்த பழியை ஏற்றுக்கிட்டு நானே ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ தயவு செய்து பேசாத, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் திட்டிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து இது மாதிரி ஆன்லைனில் ரொம்ப திட்டுறதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோ தூங்கினதுக்கப்புறம் அந்த சேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் வருத்தப்படுறான். இவர் ரொம்ப வருத்தப்படுறாளே, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு அந்த ஜியாங்கை கண்டுபிடிச்சி செம்மடி அடிச்சிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் தான் அவளை நீ டச் பண்ணியிருப்ப, அவள் கூட நீ ஒன்றா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி அடிக்கிறப்போ எப்பா அவள் கூட நான் ஒன்றாலாம் இல்லைப்பா, நான் சும்மா அவள் கூட இருக்கிற மாதிரி சீன் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்கிறப்போ உன் வாழ்க்கையை இப்போயே சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ, இன்னும் கொஞ்ச நாளில் நீ இருக்கிற இடம் தெரியாமல் போக போகிற அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எங்கள் அப்பா வந்து உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ இதுக்கு மேலே நீ யாருப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறா, என்னப்பா பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்போ இனிமே தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பழியெல்லாம் வந்து சுவி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான், சுவி ஆல்ரெடி உன்னை எல்லாம் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியாக இருக்கும், இந்த மீடியா முன்னாடிலாம் வாய் அடைக்க முடியும், இதுக்கப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்து நிரபராதி, நான் இந்த தப்புமே பண்ணலப்பான்னு சொல்கிறப்போ இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் கிடையாதுமா, கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சுவியை கல்யாணம் பண்ணாதான் உனக்கான டெவரியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ வந்து இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அவளுக்கு பிடிச்சவளை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருங்க, நான் வந்து இவளோட ஷேர்ஸை அனாதாசிரமத்திற்கு எழுதி வச்சிருவேன், கல்யாணம் நடக்கலைன்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மிரட்டிட்டு போகிறாரு. இவங்களால ஒன்றுமே பேச முடியல. மறுநாள் மீடியாக்காரவங்க எல்லாம் ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு நீங்கள் யார் கூட ஒன்றா இருந்தீங்க,
என்ன விஷயம்? எதுக்காக இப்படி ஆன்லைன்ல வந்துச்சுன்னு பல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே முழிச்சிட்டு இருக்கப்போ, அங்கருந்து நம்ம சுவி வந்துட்டு, "நான் தான் இவ கூட வீடியோல ஒண்ணா இருந்தேன். நாங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் ஆகப்போது. நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ அங்கருந்து வரான். "நான் தான் அவ கூட வந்து ஒண்ணா இருந்தேன்." அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு வரான். மீடியா கேட்குறாங்க, "யார்தான் உங்க கூட இருந்தது? உண்மைய சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோ கிட்ட கேட்கையில, நோ அப்படியே வந்து 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்து சீக்கிரம் வீடியோ போட பார்க்குறேன்.